வணக்கம் பவித்ரா. மதுரை மாவட்டம் முஸ்லிம்பட்டி அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த மழையினால் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் குலையோடு சாய்ந்து விழுந்ததை அடுத்து இந்த விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளார் பவித்ரா. மதுரை மாவட்டம் முஸ்லிம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியான உத்தப்பா நாயக்கனூர், ஐயனார்குளம், செல்லம்பட்டி, எழுமலை, செக்கனூரணி ஆகிய பகுதிகளில் கடந்த 3 தினங்களாக மாலை வேளையில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் உசிலம்பட்டி அருகே செல்லம்பட்டி ஒன்றியத்தை சேர்ந்த போடுவா கிராமத்தில் நேற்று இரவு சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்துள்ளது. இதில் ஐயனார்குளம் கிராமத்தை சேர்ந்த ரவி என்பவர் தோட்டத்தில் சுமார் 3க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நடப்பட்டிருந்த வாழை மரங்கள் குலையோடு சாய்ந்து விழுந்தன. ஏக்கருக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் தற்போது வாழைத்தாய் தார்பிடித்து இன்னும் 1 மாதத்தில் காய் பறித்து இந்த சூழ்நிலையில் தற்போது வீசிய சூறாவளி காற்றினால் வாழை மரங்கள் முற்றிலும் சாய்ந்திருக்கின்றன. 5 லட்சம் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அந்த விவசாயி ரவி தெரிவித்துள்ளார் பவித்ரா. இந்நிலையில் ஒரு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து தனக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கையும் விடுத்துள்ளார். ஏனென்றால் மதுரை மாவட்டம் குறிப்பாக உசிலம்பட்டி மற்றும் உசிலம்பட்டி சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் விவசாயம் செய்வது வழக்கம். அந்த வகையில் இந்த வாழைத்தார்கள் திட்ட சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையினால் நேற்று இரவு விழுந்தது விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளார் பவித்ரா.